மும்பை இந்தியன்ஸோடைய ரிட்டென்ஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்க அதிகமா அவங்களுடைய கோர வந்து கலைக்கிறதற்கான வாய்ப்புகளே இங்க இல்ல. அதிகம் கிடையாது. கோர் அப்படியே ரிட்டெயின் ஆக போகுதுங்கிறது தான். அவங்க ஏற்கனவே பண்ண ரிட்டென்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 18,00,00,000 அப்புறம் 11,15 16,15 11,45 11,45 இப்படிலாம் டிவைட் பண்ணி ஈக்குவலா எல்லாருக்கும் போகணும்டா அப்படின்னு ₹5,00,000 டிஃபரன்ஸ்லாம் வச்சு கூட ஈக்குவலா வந்து சில ரிட்டென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களோட கோர வந்து ரிட்டெயின் பண்ணாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா இப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ரிட்டென்ஷன்ஸ்ல எந்த ஒரு கேள்வியுமே நம்ம கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கோர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. பும்ரா, ஹார்திக், சூரியகுமார், ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா இந்த 5 பேருமே வந்து அசாத்தியமான ஒரு டாப் 5 அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹார் இந்த இருவர் தான் வந்து இவங்களுடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பர்ச்சேஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அதிகமான அந்த காஸ்ட்லி பிளேயர்ஸ்ன்னு. அதுல வந்து நம்ம தீபக் சஹார் பார்த்தீங்கன்னா ரூ. 9,15 ட்ரெண்ட் போல்ட் ரூ. 12,50 கோடி. இப்ப இவங்கள்ல யாரையாவது வெளியே தூக்க வேண்டிய அவசியம் இருக்குதாப்பா? அப்படின்றத நம்ம சிம்பிளா கேட்கணும். அத விட்டுட்டு நம்ம ரொம்பலாம் பெருசா யோசிக்க கூடாது. அப்ப ட்ரெண்ட் போல்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் ₹12,50 கோடி போட்டேன். அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணாரா? என்னங்க அவர் இருக்கட்டுமா வேணாமா? அப்படின்ற கேள்வி கேட்டா, சிம்பிளா பொறுத்தவரைக்கும் 2025ல 16 மேட்ச் விளையாடி 22 விக்கெட் எடுத்து குடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீமுடைய பவுலிங் லைனப் இந்த வருஷம் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் அடைஞ்சதுன்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த வகையில பார்க்கும்போது ஜஸ்பிரிட் பும்ரா, ஹார்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்ன்ற இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கும்போது இந்த டீமை எவனும் அசைக்க முடியாதுடான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அதுல தீபக் சஹார் ஒரு ஆட் ஆன் இருக்கும்போது கேட்கவே வேணாம். ட்ரெண்ட் போல்ட்ட தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க அப்படின்றது ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம்.